பாடகி ஜானகி அம்மா இறந்து ஒரு 2, 3 நாட்கள் கழித்து அவங்க வீட்டுக்கு ஒரு சூட்கேஸ் ஒண்ணு அவங்க மருமகள தேடியும், பேத்திய தேடியும் வந்திருக்குது. அத எடுத்து திறந்து பார்த்து ஒட்டுமொத்த ஃபேமிலியும் சோகத்துல கண்ணீர்ல மூழ்கியிருக்காங்க. அதோட விவரத்த தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ்ல மட்டும் இல்லாம பல மொழி திரைப்படங்கள்ல பல்லாயிரக்கணக்கான பாடல்கள பாடி, பல விருதுகள வாங்கி ஃபேமஸ் ஆனவங்க தான் பாடகி ஜானகி அம்மா. 88 வயசு ஆகியிருந்த இவங்க கடந்த ஒரு சில மாதங்களாவே வயது முதிர்ச்சி காரணமா எக்கச்சக்கமான உடல்நல பிரச்சனை சந்திச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல கடந்த ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி மைசூர்ல அவங்க உறவினர் வீட்ல அவங்க உயிர் பிரிஞ்சிருக்குது. அதுக்கு மறுநாள் உறவினரோட சொந்த பண்ணை வீட்ல 30 குண்டுகள் முழங்க அரச மரியாதையோட ஜானகி அம்மாவோட உடல் தகனம் செய்யப்பட்டிருக்கு. இப்ப அவங்க இறந்து போனதுக்கு பிறகு அவங்கள பத்தியும் அவங்க வாழ்க்கை முறை பத்தியும் இதுவரைக்கும் வெளிவராத நம்ம தெரிஞ்சுக்காத செய்திகளை பார்த்து வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில ஜானகி அம்மா உயிரோட இருக்கும்போது அவங்க பெயர்லையும் அவங்க குடும்பத்தோட பெயர்லையும் எக்கச்சக்கமான இன்சூரன்ஸ் கம்பெனில பல வகையான பாலிசிஸ் எடுத்திருக்காங்க. அதுல குறிப்பா ஜானகி அம்மா தனக்கு எடுத்த பாலிசில ஒரு முக்கியமான இன்சூரன்ஸ் பாலிசி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ். அவங்க வாழும்போதும் வாழ்ந்ததுக்கு பிறகு வரக்கூடிய நாமினிஸ்ல தன்னோட மகன் பெயரையும் மருமகள் பெயரையும் கொடுத்திருக்காங்க. இது இல்லாம எந்த ஒரு நபர் ஒரு செலிபிரிட்டி ஒரு ஸ்பெஷலா இருக்காங்களோ அவங்க ஸ்பெஷலா இருக்கக்கூடிய விஷயத்துக்கு பயன்படக்கூடிய பொருள் மேல அவங்க இன்சூரன்ஸை கிளைம் பண்ணுவாங்க. வேர்ல்டு ஃபேமஸ் ஃபுட்பால் பிளேயர் என்ன பண்றாங்கன்னா அவங்க காலுக்கு இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி பாடகி ஜானகி அம்மா அவங்க தன்னோட குரலுக்கு தன்னோட வாய்ஸுக்கு ஒரு இன்சூரன்ஸ் எடுத்து வச்சிருந்திருக்காங்களாம். ஃபியூச்சர்ல ஏதாவது உடல்நல பிரச்சனை மூலயமா தன்னால பாட முடியாம போயிட்டாலோ, தன்னோட குரலுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டாலோ அதுக்கு இன்சூரன்ஸ் மூலயமா ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி பல பாலிசிஸ் போட்டிருக்காங்க. இது போக தான் இறந்து போனதுக்கு பிறகு வரக்கூடிய அந்த நாமினிஸ்ல மருமகள் பெயரையும் மகன் பெயரையும் கொடுத்ததால இப்போ அவங்க இறந்து சரியா ஒரு 5 நாட்கள் கழித்து அந்த இன்சூரன்ஸ் தொகைக்கான அந்த அமௌண்ட் அந்த ப்ரீமியமை அவங்க குடும்பத்தார்கிட்ட நாமினி கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஃபைல் ஆகி அந்த பொட்டியில் வச்சு வந்திருக்குது. இப்போ அதை திறந்து பார்த்துட்டு ஒட்டுமொத்த ஃபேமிலியும் மிகப்பெரிய அதிர்ச்சியிலையும் கண்ணீரையும் மூழ்கியிருக்காங்க. குறிப்பா ஜானகி அம்மாவோட மருமகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அத்தை எங்களுக்கு நிறைய சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிருக்காங்க. அவங்க சேர்த்து வச்ச சொத்தே 5ஆவது தலைமுறை உட்காந்து சாப்பிடலாம். ஆனா எங்களுக்கு அது தேவையில்லை. அத்தையோட பாட்டு மூலியமா அவங்க என் கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க. பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் தான் அத்தை எங்களுக்கு சேர்த்து வச்ச சொத்து. அப்படி இருக்கும்போது காசு பணம்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஏற்கனவே எங்ககிட்ட இருக்கக்கூடிய காசு பணத்துக்கே நாங்கள் பெரிய முக்கியத்துவம் கொடுக்காம அத்தை தான் முக்கியம் வாழ்ந்துட்டு இருந்தோம். இதில் அவங்க இறந்து போனதுக்கு பிறகு வரக்கூடிய அந்த இன்சூரன்ஸ் தொகையை வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? இருந்தாலும் அத்தையோட ஆசையை ஏற்றுக்கிட்டு இந்த பணத்தை நாங்கள் எடுத்துக்கிறோம். ஆனால் இதை நாங்கள் யூஸ் பண்ணாமல் அத்தை உயிரோடு இருக்கும்போது நிறைய பேர் உதவி செஞ்சுருக்காங்க. ஜானகி அம்மா பெயரில் கஷ்டப்படக்கூடிய பாடகர்களுக்கு, நலிவடைந்த கலைஞர்களுக்கு உதவிகள் நடந்திருக்கு. அந்த நலத்திட்ட உதவிகளுக்காக இந்த பணத்தை பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க ஃபேமிலி வந்திருக்காங்களாம். இப்போ அந்த சூட்கேஸை திறந்து பார்த்துட்டு அதோட டாக்குமெண்ட்ஸை அவங்க அப்படி தான் ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் அப்டேட்டாக வெளியே வந்திருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.